இரட்டுரை மொழிதல் சங்க கவிமணி தமிழழகனார். தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுரை மொழியும் பாங்கினை விளக்குக. தமிழ். தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாகப் பெற்றது. சங்கப் பலகையில் அமர்ந்திருந்த சங்கப் புலவர்களால் காக்கப்பட்டது. கடல். கடல் முத்தினை தருகிறது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இரட்டுற மொழிதல் என்றால் என்ன? ஒரு சொல்லையோ சொற்றொடரையோ இரு பொருள்பட வருவது இரட்டுரை மொழிதல் அணி எனப்படும். இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன.